ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இது உங்கள் காமிக் காஸ்மனட், நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வழக்கம் போல் சொன்ன மாதிரி தான் நம்ம காமிக்கை பற்றி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டாப்பிக்கை பற்றி நான் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டாப்பிக்கை நடத்த வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன பரிச்சயமான ஒரு பேர் தான், நீங்கள் இந்த மூவிஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், சாகாஸ். ஸோ இது என்ன ப்ரோ, இது வந்துட்டு இந்த மார்வல்லே வந்துருச்சு ப்ரோ, மார்வல் அந்த மூவிஸ்லேயே வந்துச்சு சாகாஸ் அப்படின்றது அப்படின்னா அதே தான். ஆனால் அதுக்கு ஒரு மீனிங் தெரியுமா நம்மளுக்கு, அப்போ தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போக போக. ஸோ அது மீனிங் என்ன அப்படின்னா, அது ஒரு டிக்னிஃபைடான டேர்ம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரஸாக, ஒரு ஹீரோவோட கதையை வந்து நான் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக அதை கொஞ்சம் டிக்னிஃபைடாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து பேர் சாகான்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு டூருக்கு போகிறாங்க. அந்த டூரில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எங்கே தங்கினாங்க, என்னென்ன பண்ணாங்க, எதுக்காக அந்த டூர் போனாங்க அப்படின்றத மொத்த டெஃபினேஷன், அந்த ட்ரிப்போட மொத்த டெஃபினேஷனையும் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டேல், அந்த ஸ்டோரிக்கு பேர் வந்துட்டு சாகான்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி வந்துட்டு என்ன ப்ரோ சாகான்றது இப்போ புரிஞ்சிச்சு ப்ரோ, இப்போ எதுக்கு இப்போ எங்கள்கிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த காமிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நானும் ஒரு 3 வகையான சாகா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் ஹீரோ சாகா, இன்ஃபினிட்டி சாகா, அப்புறம் வந்து மல்டிவர்ஸ் சாகா. ஸோ இந்த 3 வந்துட்டு என்ன ப்ரோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ சாகாவில் வந்துட்டு நம்ம பிடிச்ச சூப்பர் ஹீரோவோட ஆரிஜின்ஸ், அப்புறம் அவங்களோட எபிலிட்டி, அப்புறம் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்ப்போம். லைக் இப்போ நான் வந்துட்டு அவங்களோட ஆரிஜின் சொன்னதுக்கப்புறம் அவங்களோட எபிலிட்டி, அவங்க என்னென்ன பவர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தனியாக காமிக்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எப்படி ஒரு சாதாரண ஹியூமன்லேருந்து இல்லை சாதாரண ஒரு ஹீரோலேருந்து எப்படி அவங்க வந்துட்டு ஒரு காட் பொசிஷன், அதாவது சாதாரண ஹியூமன் வந்து எப்படி ஒரு ஹீரோ பொசிஷன் அப்படி போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் பார்ப்போம். அப்புறம் அவங்க எடுத்துக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், அப்புறம் எப்படி வந்துட்டு அவங்க டீமாக ஃபார்ம் பண்ணி எப்படி இந்த உலகத்தை காப்பாற்றுறாங்க அப்படின்ற பற்றி தான் நம்ம சூப்பர் ஹீரோ சாகாவில் மொத்தமாக நம்ம கன்வே பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு அந்த சாகாஸ் அப்படின்றது எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சாகாஸ் ஏன் வந்துட்டு இவ்வளோ முக்கியமாக இருக்குது ஒரு கதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதோ ஒரு காமிக் படிக்கும் போதோ அப்படின்னா, சிம்பிள். இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னா அதை வந்துட்டு நான் ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்லிட்டேன். இப்போ அந்த வீடியோவே வச்சுக்கோங்களேன், நான் ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா அவன் வந்தான், ஒரு நிமிஷம் சொன்னான், போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். இப்போ நான் வந்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் 6 நிமிஷம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு இவ்வளோ போட்டு அவங்க சொல்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் சாகாஸ்லேயும் நடக்கும். நான் வந்துட்டு ஒரு கதையை ஒரு படத்தில் முடிச்சிட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு புரியாது. இவர் யார் யாருன்னு ஒரு கண்டினியூஷன் மிஸ்டேக் வரும். ரெண்டாவது வந்துட்டு அவங்க எப்படி அவங்க ஆர்ஜின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்துட்டு இதில் நான் காமிக் காஸ்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த காமிக் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த சொன்ன மாதிரி 3 டைப் ஆஃப் சாகா இருக்குது. அதில் சூப்பர் ஹீரோ சாகா நம்ம மெயின்டைன் பண்ண போகிறது வந்துட்டு 4-5 சூப்பர் ஹீரோஸை பற்றி தான் நம்ம வந்துட்டு சுற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் அவங்களோட எப்படி அவங்க வந்துட்டு அவெஞ்சர்ஸ் அப்படின்ற டீமுக்குள்ளே போகிறாங்க, அப்புறம் எப்படி அவங்க வந்துட்டு மல்டிவர்ஸ்குள்ளே கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்றத வந்துட்டு, அப்போ இன்ஃபினிட்டிக்குள்ளே எப்படி கனெக்ட் ஆகிறாங்க, அப்புறம் மல்டிவர்ஸ்குள்ளே எப்படி கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபுல் வீடியோலேயே நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் காமிக் காஸ்மனட். தேங்க்யூ.